லோடை ஏற்றிட்டு இருக்காங்க நம்ம வண்டியில். இங்கே பம்பு ரிப்பேர் பண்ணுறது, டீசல் பம்பு. புகைப்பிடித்தால் புற்றுநோய் உண்டாக்கும், உயிரை கொள்ளும். மது அருந்துவால் உடனது கேடு, உயிரை கொள்ளும். ஸோ எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து வாரத்தோட முதல் நாள். ஸோ காலையிலே வந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:29. இப்போ தான் ஒரு கால் வந்தது. ஸோ இங்கேருந்து நான் பல்லாவரம் போனோமா. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்படியே பல்லாவரம் போயிட்டு ஸோ வண்டிக்கு வந்து சாட்டர்டே ஃபுல்லாக புகை அடிச்சதில்ல. ஸோ அதுக்கு என்னென்னு இன்றைக்கி ஷோரூம் போகிறேன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. ஸோ ஆல்ரெடி வந்து போன வாரம் வந்து ஷோரூமில் விட்டு தான் ரெடி பண்ணுது. திருப்பி அதே இஷ்யூ தான் வருது. என்னன்னு தெரில. சரி போய் பார்க்கலாம் அங்கே போயிட்டு டே எப்படி போகுதுன்னு அதையும் ஃபாலோ பண்ண. ஸோ நம்ம லோடு ஏற்ற வேண்டிய இடத்துல வந்து ரீச் ஆகிட்டு. ஸோ அந்த பைக் எடுக்கணும். ஸோ கொஞ்சம் சின்ன ரோட டிராஃபிக் இருக்கிறனால அந்த பைக் எடுத்து ஓரம் கட்டணும். ஸோ பைக் எடுத்து சாவி எடுத்துகிட்டு வரும். ஸோ ஏற்றிட்டு இருக்காங்க நம்ம வண்டியில். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:52. ஸோ நம்ம இங்கேருந்து லோடு எடுத்துகிட்டு டுவோர்ட்ஸ் பல்லாவரம் கிளம்ப போகிறோம். ஸோ போகிற வேலை நீங்கள் மண்டே அது மாதிரி டிராஃபிக் இல்லைன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ குயிக்காக வந்து நான் இறக்கிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு ஒர்க்கு என்னென்னு அதை பார்ப்பேன். ஸோ இப்போ அந்த பல்லாவரம் லொக்கேஷன் நான் ரீச் ஆகிட்டேன். ஸோ அவங்ககிட்ட போய் இன்டிமேட் பண்ணி ஸோ இந்த லோடுலாம் இப்போ நான் இறக்கிட்டு ஸோ இங்கேருந்து நான் மூவ் பண்ணேன். ஆக்சுவலி இப்போ ஷோரூமுக்கு வந்தேன். என்ன பிரச்சனைன்னு வண்டி அந்த வெள்ளை புகை பிளாக் கலர் புகை வருதுன்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது இன்ஜின் ப்ராப்ளம். இது வந்து இன்ஜினை வந்து பிரித்து திருப்பியும் வந்து ரெடி பண்ணி கொடுத்து 80,000 வந்துடுறாங்க. அப்படி என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு தெரில. இப்போ தான் வந்து இந்த ஷோரூமில் வந்து ரீஜென்ரேஷன் பண்ணேன். இப்போ பார்த்தா அடுத்த இஷ்யூ சொல்கிறாங்க. இது உண்மையாக போயான்னு எனக்கு தெரியல. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கிட்ட நான் கொண்டு போய் வண்டியை காட்டலான்னு இருக்கேன். ஆனால் ஷோரூம் வந்து சும்மா அந்த போர்டை தான் வச்சு இது பண்ணுறானுங்களே. ஆனால் ஏமாத்துத்தனம் அதிகமாக தான் இருக்குது. எனக்கு அப்படி தான் தோணுது. இங்கே நம்ம ஈச்சங்காட்டில் இருக்குல்ல, கீழ்கட்டில் இருக்க ஷோரூம் இது டாடா ஏசி ஷோரூம். ஸோ இங்கே தான் இந்த ஷோரூம் தான் அது. ஸோ நான் பார்க்குறேன் வந்து எடுத்ததுக்கெலாம் காசு அதிகமாக தான் கேட்டுருக்கேன். எவ்வளோ வண்டி நிற்கிது பாரு. நான் ப்ராப்பராக பண்ணால் நல்லா தான் இருக்கும். ப்ராப்பராக பண்ணுறாங்க. ஆக்சுவலி இப்போ தான் வந்து அந்த ஷோரூம்லேருந்து வெளியே வந்தேன். ரீசன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80,000 வரையும் எனக்கு வந்து கணக்கு சொல்கிறாங்க. சிம்பிள் கான்செப்ட் தான், ஒன்றும் இல்லை. வண்டி இன்ஜின்லேருந்து வெள்ளை புகையும் பிளாக் புகையும் வருது. 2-3 பேர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டது சொன்னாங்க நம்ம மெக்கானிக் தான். இது வந்து பம்பு செக் பண்ணால் போதும், டீசல் பம்பு, மற்றபடி எதுவும் பெருசாலாம் வேலை இருக்காது. சப்போஸ் இருந்தாலும் அவங்களும் சொல்லிடுறாங்க. பட் இவ்வளோ காஸ்ட்லாம் ஆகாது சொல்லி பார்ப்போம். காலையிலேருந்தே டே வந்து ஒரு மாதிரியாக தான் போய்ட்டுருக்கு. ஏன்னா இப்படி இருந்தாலும் வந்து ஒரு ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் வைக்கணும் போல். இந்த BS6 மாடலே வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது. சரி ஓடுற வரையும் ஓடுது. பட் ஆனால் வேலை கொடுத்தேன்னா ரெகுலராக கண்டினியூவாக வேலை கொடுத்து தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி டே வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஒரு டார்கெட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். பட் ஆனால் அன்றைக்கான நாள் நம்மளுக்கு வந்து சரியாக சப்போர்ட் பண்ணுறதே இல்லை. ஸோ பார்ப்போம் இன்றைக்கி எப்படி போகுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஷோரூம் போகிறேன் செக் பண்ணுறது டீசல் பம்ப் வண்டி அது என்னென்னு ஏற்றிட்டு நம்ம மெக்கானிக்கெலாம் கொஞ்சம் பேசிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வழியாக வந்து இந்த பள்ளிக்கட்டில் இருக்க வெங்கடேஸ்வரா டீசல் பம்ப் சர்வீஸ் ஸோ இதுக்கு வந்திருக்கேன். ஏன்னா ஷோரூமில் ஒரு இஷ்யூ சொன்னாங்க. ஃபைனலாக வந்து 2-3 பேர்கிட்ட வந்து சஜஷன் வாங்கிட்டு நான் இந்த வெங்கடேஸ்வரா பம்ப் சர்வீஸ் வந்திருக்கேன் பள்ளிக்கரணையில். ஸோ பார்க்கலாம். ஏன்னா ஷோரூமில் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, அது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஏன்னா சஜஷன் கிடைச்சதுக்கப்புறம் இவங்க சொன்னாங்க, ஸோ இந்த ப்ராப்ளம் இங்கே இருக்கும், இங்கே போனீங்கன்னா செக் பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லிவிடுவாங்க, எல்லாமே கிளியரானாங்க. ஸோ இங்கே வந்திருக்க அந்த சஜஷனோட ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம இங்கே ஸோ என்ன இஷ்யூன்னு இவங்க இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா டீசல் பம்பில் வந்து டீசல் லீக் ஆகுதான். ஸோ அதுதான் இஷ்யூன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பேர் பார்ட்ஸும் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவும் வந்துட்டுருக்கு. ஸோ ஷோரூமோடு இவங்க கொஞ்சம் நல்லா பெட்டராகவும் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஏதுன்னு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்கலாம் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இங்கே பம்பு ரிப்பேர் பண்ணுறது டீசல் பம்பு. ஸோ இது அவுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து அந்த டீசல் பம்பு போகிற இடமா நாய்ஸ் லோ பம்பில் சொன்னாங்க. ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குன்னு பம்ப் பண்ணும் போது டீசல் வெளியே வரதுனால புகை வண்டியில் ஓவர் அடிக்குதுனாங்க.
ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ண உடனே அந்த ப்ராடக்ட் வந்துட்டுருக்கு. ஸோ அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணுன்னாங்க. ஆனால் ரேட்டு கேட்டால் தான் ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. பம்பு பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் தான் இருக்குது. ஆனால் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட 10 மடங்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10,000 கிடைக்கல. அதனால் வந்து இவங்க ஓல்டு ஒன்று மாற்றி தரேன்னாங்க. சரி எனக்கு வேணாம், சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. காலையிலேருந்து நான் இன்றைக்கி ஃபுல்லாக அதை ஒரே மெக்கானிக் ஷாப் தான் ஹோல்ட் பண்ணி வெயிட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அந்த டீசல் பம்பு வந்து மாற்றுறேன்னாங்க. பட் பார்த்தோன்னு வச்சிங்க மாற்ற முடியல. ரீசன் பார்த்தோன்னா புதுசுன்றது கிடைக்கல. ஒரு செகண்ட் குவாலிட்டி எடுத்து வந்து போடுறேன்னாரு. இது போல் பட்டறையில் கொடுத்து ரெடி பண்ண காஸ்ட் எவ்வளோ கேட்டால் புதுசும் 10,500 இது பட்டறையில் கொடுத்து ரெடி பண்ணதும் 10,000. அதான் கேரண்டி கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். 1 வீக்கில் எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டேன். இது ஏன்னா ப்ராப்ளம் ஆகுமான்னு கேட்டுருந்தேன். அவர் கேரண்டிலாம் கொடுக்க முடியாது சார் தெளிவாக சொல்கிறேன். அப்போ என்ன புதுசாக போடுங்கண்ணா, புதுசாக கிடைக்கல, நீங்கள் கிடைச்சா வாங்கிட்டு தாங்கன்னாரு. நான் வந்து என்ன பண்ணேன், சரி நான் எனக்கு தெரிஞ்ச மெக்கானிக் ஷாப்பில் வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். புதுசு வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அந்த ஓல்டு ஒன்றே வந்து திருப்பியும் வந்து மாட்டி வண்டியிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு வழியாக நான் வீட்டுக்கு வந்துட்டேன். பெரிய ஸ்கேம்னா என்ன சொல்கிறது, திருட்டுத்தனம். ஸோ அதுலேருந்து நான் மாட்டாமல் கிளியராக வந்து அந்த பொருள் எனக்கு வேணான்னு சொல்லிவிட்டு நான் தெளிவாக வந்துட்டேன். கொஞ்ச நேரத்தில் அவர் என்ன மேலே கோவப்பட்டார். இது பழசுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். கண்டிப்பாக தெரியும், இது பழசு தானே. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, என்னோடய இதில் வந்து பார்த்தீங்கன்னா போல்டு கட்டுறாங்களே, ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக வந்தது. ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க புதுசுன்னு. அது ஏதோ பட்டறையில் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க போல். போல்டு அந்த பல்லு எல்லாமே உடஞ்சிருக்கு. கேட்டால் இது புதுசுன்றாங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இது எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன். அவர் என் மேலே கோவப்பட்டார். கோவப்பட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம கொடுக்குற காசுக்கு வேல்யூவான பொருள் நம்மளுக்கு தேவை. ஸோ அதுதான், அதனால் நான் வெளியே வந்துட்டேன். ஸோ 2-3 இடத்துல கேட்டிருக்கேன். ஸோ இது போல் யாருன்னா வந்து இது போல் இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இது போல் உங்கள் டீசல் பம்ப் ஏன்னா போயிருக்கா? இது போல் இருந்ததுன்னா இதனா கண்டிப்பாக வந்து சஜஷன் பண்ணுங்கள். நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.